உங்கள் சரத் மருத்துவமனை. வணக்கம் நண்பர்களே, உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆர்த்தோ அப்படிங்கிறது என்னன்னா மூட்டு, ஜாயிண்ட் இதெல்லாம் பற்றிய ஒரு பிரச்சனைகள், எலும்பு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். மெயினாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி. எல்லாருக்குமே இது குவைட் காமனாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு, ஈவன் ஒபிசிட்டி இல்லாதவங்களுக்கும் இது ஒரு மெயின் காரணமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ஒரு விஷயம் நம்மளுடைய உணவு முறைகள் தான் ரொம்ப முக்கியமான காரணமே. இன்னொன்று வெயிட் அதிகமாக இருக்கிறது. நம்ம பிஎம்ஐ இப்படி அதிகமாக இருந்தோம்னா கண்டிப்பாக அது மூட்டை வந்து பாதிக்கும். மூட்டுக்கான சரியான எக்ஸசைஸ் இல்லை, நம்ம டெய்லி வாக்கிங் போகல, நமக்கு மூட்டுக்கான உணவுகளை சரியாக சாப்பிடலன்னா நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம ஹெல்த் வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கை ஒரு முறை தான் இந்த வாழ்கிறோம். அப்போ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்போ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். காரணம் மூட்டு வலி, இதுக்கான காரணம். இதை நாம சரி பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளூயிட்ஸ் கம்மியாகுதுன்னா அதுக்கான நம்ம மருந்துகளை சில சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு மெத்தட். சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும் பொழுது அது மறுபடியும் ரெக்கவர் ஆகும். சம்டைம்ஸ் ரொம்ப வந்து எலும்பு தேயிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்க அட்மிட் ஆகி தான் அந்த மருத்துவத்தை பார்க்கணும். ஸோ அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, நிறைய ஜானுவஸ்தி, இந்த ஒரு வகையான அல்ட்ரா வயலட் ரேஸ், அந்த மாதிரி டெரா ரேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணும் பொழுது இதுல வந்து உண்மையாகவே அந்த சைனல் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆயில் இம்பேக்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டை குறைக்கணும். வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம உணவு முறைகளில் பேசிக்காக சில மெடிசன் இதை வெயிட்டை, உடல் எடையை குறைப்பதற்கு தூண்டி விடக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குமே தவிர, உடல் எடை குறைப்பது ஃபுல் மெடிசனுங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அப்படி கிடையாது. இப்போ உணவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உணவை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூட்டு வலியிலிருந்து நம்ம வெளியே வரலாம். சில தெரப்பி நீங்கள் பண்ணியே ஆகணும். அது நிறைய விஷயங்களை பார்க்குறோம். நீங்கள் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இதுவுமே ஒரு ஆர்த்தோ பிளஸ் நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். கழுத்து குருத்து எலும்புல பிரச்சனை, இடுப்புல நீங்க டிஸ்க் ப்ராப்ளம் வந்துருச்சு, L4 L5 பிரச்சனை வந்துச்சு, C3 C4 பிரச்சனை, இது எல்லாமே சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ். இதுல இனிஷியல் ஸ்டேஜ்லயே நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண அதை சரி பண்ண முடியும். ஆனா அதே சமயம் இதுக்கான சரியான மருந்து எடுக்கல, சும்மா பெயின் கில்லர் எடுத்தோம்னா இது கண்டிப்பா மறுபடியும் புலாங்கடா பெருசா தான் வரும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது பர்டிகுலரா இன்னொரு விஷயம் என்னன்னா, சயாட்டிக்கா, இடுப்பு நரம்பு வாதம், எலும்பு நரம்பு வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த நரம்பு போய் கம்ப்ரஸ் ஆகிறதுனால வரக்கூடிய பெயின், இதையும் நீங்க பார்த்தே ஆகணும். ஆனா அதே சயாட்டிக்கா வந்தா ஏறக்குறைய 90% நீங்க அட்மிட் தான் ஆகணும். 10% தான் சரியா இருக்கான வாய்ப்பு மருந்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல டீஜெனரேட்டிவ் ஆயிடுச்சு, அதுல வந்து டிஸ்க் பல்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அட்மிட் பண்ணி தான் சில செய்யணும். எல்லாத்துக்கும் மருந்து கொடுங்க சரியாகணும், சரியாகாதுங்க. சில மருந்துடைய தன்மை நோயோட தன்மையும் ஒத்துதான் இருக்கணும். தலைவலி அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் இது அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கும். டயபெட்டிக் நிறைய விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கும். லிவர், ஸ்பிளீன், பேன்க்ரியாஸ், இதெல்லாம் வந்து நியூரலாஜிக்கல் டிசார்டர், இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் மருந்துகள் நிறைய கொடுத்து போக மருந்துகளை குறைக்கிறது தான் நம்மளுடைய மெத்தட். ஆல்ரெடி நான் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லம்பார் ஸ்பாண்டில் சர்விக்கஸ் அடுத்தது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அடுத்தது பாலி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன ருமேட்டிசம், அது இட்ஸ் நாட் அன் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஆனால் சேம் டைம் உடம்பு ஃபுல்லாகவே இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இன்ஃப்ளமேஷன்ஸை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன வகையான உணவுகள் எடுத்தால் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மருத்துவத்தில் அழகாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை சரி பண்ண முடியும். ஸோ மருந்து அப்படிங்கிறது எப்பவுமே நான் அடிக்கடி சொல்ற விஷயம், மனம் சார்ந்த விஷயம் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாசிட்டிவ் அப்ரோச். நல்ல விஷயங்களை நல்லா அழகா சந்தோஷமா எடுத்து பாருங்க, அதோட எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஸோ இதுல ரொம்ப தீவிரமா இருக்கும். நார்மலா எல்லா ஜாயிண்ட்லயுமே பெயின் வரும். ருமேட்டிசம் வந்து நாளைக்கு அது வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஸ்கின் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், RHDன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை கரெக்டா எவாலுவேட் பண்ணணும். சில நேரத்தில் RA-CRP இதை மட்டும் பார்த்தேன், சீரியா ரியாக்டிவ் புரோட்டீன் இதை மட்டும் பார்த்தேன், ஏசோ டைட்டர் பார்த்தேன், எனக்கு நார்மலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அடுத்தது வந்து ஆன்டி-CCPன்னு ஒன்று இருக்கு, அதை பார்க்கணும். இது எல்லாமே அப்படின்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ ரியாக்டிவ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற மாதிரி ஒரு இது கான்செப்ட் இருக்குது. எதுவுமே சிம்டம் இருக்காது, ஆனால் ரொமாட்டிசம் இருக்கு. அவங்களுக்கு நிறைய ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இம்யூனிட்டி ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணி விட்டோம்னா அது வந்து உடம்பு கவனிச்சு. அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் நல்ல மெடிசன்ஸ், நல்ல ப்ரிசைஸ்ட் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணும்போது உடைய நோய் சீக்கிரமா கட கம்மியாகிறது பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் கேட்பாங்க, நான் எந்த எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், நான் உணவு எடுத்துக்க மாட்டேன், ஆனா எனக்கு நோய் குணமாகும், ஒரே மருந்து தான் தரணும், இப்படி சொன்னாலும் எங்களால் தர முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட மருந்து இருக்குது, ஆனா வெரி வெரி காஸ்ட்லி. கண்டிப்பா இது ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும். ஆனா நீங்க கண்டிப்பா வித்தின் 15 days, வித்தின் 20 daysல உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது. சில நேரங்களில் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் போன்ற விஷயங்களுக்கு நீங்க லைஃப் டைம் மெடிசன் எடுக்க வேண்டி வரலாம். ஆனா பக்க விளைவுகள் இல்லாம மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இது இல்லாம எந்த
பிரச்சனையாக இருந்தாலும், உடல் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு முறை எங்களுக்கு அலையுங்கள், ஒரு முறை எங்கள்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்க. அது உங்களுடைய ஆரோக்கியம் பல மடங்கு அதிகப்படும். நன்றி. மீண்டும் நம்ம சந்திப்போமா? 11 நாளாக மெடிசன் எடுத்து அவங்க கொடுக்குற டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக எனக்கு வந்து கை கால் வலி, முதுகு வலியெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. தலைவலி இருந்துச்சு, எனக்கு சரியான தூக்கமின்மை இருந்துச்சு. இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 நாள் இதுலேயே எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்மளை மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து முழுசாக எதுவுமே தெரியாமல் மற்றவங்க சொல்கிறத வச்சு கேட்டுட்டு பண்ணுறோம். ஆனால் இங்கே இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படாமல் நம்மளோட உணவு முறையிலேயே கட்டுப்பாடு பண்ணி நம்மளை தெளிவுபடுத்திக்கலாம். டாக்டர் சரண் சார் மூலியமா எத்தனையோ பேருக்கு இன்னும் நல்லது நடக்கணும்னு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். சரண் மருத்துவமனைக்கு மிக்க நன்றி. சரண்ஸ் மருத்துவமனை. The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.